அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலேயே வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுவதுமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து ஒரு ஆக்னேன்னு சொல்கிறோம். தொடர்ந்து நினைக்க அப்படியே பயிற்சி பண்ண உங்களுக்கு வந்துடும். ஆனால் எடுப்புல உடனே வருமானம் வராது. தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா திருப்பி காத்திருக்கும் போது அந்த இது உங்களுக்கு நடக்கும். அதை பண்ண டெய்லி பண்ண நேரம் ஒதுக்கி பண்ண நமக்கு அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா நம்ம அதை பண்ணாம மற்றதெல்லாம் அதை பண்றேன் இதை பண்ண இது பண்ணி வேஸ்ட். டெய்லி அந்த பவர் வாங்கணும். டெய்லி நம்மள சரி பண்ணி உடம்ப சரி பண்ணணும், மனசு சரி பண்ணணும், நம்ம உயிரை சரி பண்ணணும். உயிர்ல இந்த ரெக்கார்டிங் ஆயிருக்கு. ஒரு உதாரணமா ஒரு மோசமான விஷயத்த சரியில்லை அப்படின்னா அதே திருப்பி பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா மாறாது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதுக்கு என்ன மாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா போதும். நம்ம அந்த சிவனோட அதை இணைஞ்சி அப்படி சிவமா இருக்கும்போது அது சரியாகுது. சிவனை நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம்னா டெக்னிக் படி நினைக்கிறோம். சும்மா சிவனை நினைக்கிறோம்னா அது மாயா விடாது. அப்ப அதை நினைக்கும் போது தியானம் நம்ம தான் சிவம், நம்ம சிவன் நம்ம இணைஞ்சிருக்காரு, எங்க சிவன் இருக்காரு, அந்த சிவன் அவன் சும்மா இருக்கும். அப்ப நம்மளோட கனெக்ட் இணைஞ்சிடறோம். இணையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாகுது. என்னென்ன சரியாகுது? நம்மளுடைய ஊழ்வினை கர்ம வினை சரியாகுது, மனசு சரியாகுது. சரியான எல்லாம் தான் பவர் கிடைக்கும். எல்லாம் பவர். மனசு நல்லாகுது, உடம்பு நல்லாகுது, உயிர் நல்லாகுது, எல்லாமே நல்லாகுது. உங்களுடைய காரியங்கள் நடைபெறுடைய காரியங்கள் எல்லாமே சரியாகுது. கிடுகிடுன்னு எல்லாமே சரி. அந்த ஒரு பாயிண்ட்ல அப்ப அந்த ஒரு பாயிண்ட் இது பண்றதுக்கு நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும். டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணும்போது கண்டிப்பா மாறும். ஆனா அவசரப்பட்டுட்டு தடாப்படான்னு அதாவது பர்மனெண்டா நிலைச்சிருக்கணுங்கிறேன். இப்ப பொறுமையா இருக்கும்போது அது நடக்கும். அந்த பொறுமெல்லாம் இருந்தது ஐயா. இப்பதான் என்னன்னு தெரியலையா, கொஞ்சம் பதட்டம். அந்த பொறுமை இருந்த மாதிரி அடிப்படையே நம்பிக்கைதான். அவர் இருக்கிறார், எல்லாரும். அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை தெளிவா இருக்கும்போது நமக்கு அந்த பயம், பதட்டம் அடைகிறது, படபடப்பு, புலம்புறது எந்த இது இருக்காது. நம்பிக்கை எல்லாம் நிறைய இருந்தது ஐயா இறைவன் மேல. அப்புறம் நான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் நம்பிக்கை, இறைவன் மேலதான் நம்பிக்கை. மனுஷால விட அதுதான் அது என்னன்னு தெரியல. ரொம்ப நானும் எவ்வளவு முயற்சிகள் நீங்க சொன்ன டெக்னிக்கல் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கேன். அதாவது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா. புரியல. நாங்க இப்ப சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் உதவியா இருந்திருக்கும். தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க ஐயா? நான் நீங்களே இருக்கீங்கன்னா நீங்களே ஒரு எந்த குறையும் சொல்லல ஐயா. ஏன்னா நீங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் நான் அடியன் உங்ககிட்ட மதிச்சு அதை நான் சொல்றேன். நீங்களே ரெகுலரா பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லையா. நீங்க காட்டிய வழியே நான் அதை நல்ல முறையில நடத்தி அதுக்கு உண்டான இறையை எனக்கு அவரும் அனுகிரகம் பண்ணி உங்க ஆசீர்வாதத்துல நல்ல முறையில இருந்தாதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம்ன்றது எனக்கு புரியுது ஐயா. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையா. அந்த மாதிரி இருக்கு ஐயா. அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியலையா. அடியனை திட்டாதீங்க. ஆரம்பத்துல இருந்தே புலம்பிதான் இருக்கிறீங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்தா அதுக்கப்புறம் நல்லா இருந்தது ஐயா. எந்த குறையும் இல்ல. இறைவன் திருவருள் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அது நாம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐயா. அது பெரியவங்களுக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தான் தெரியும். ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்க உடம்ப நல்லா கரெக்டா வச்சுக்கணும், நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பு மனசு நல்லா இருந்தாதான் நீங்க பயிற்சியை பண்ண முடியும். தூங்குறோம், உணவு சாப்பிடுறோமா, தண்ணிய கரெக்டா குடிக்கிறோம். சில பேர் சூடு பண்ணி தான் குடிக்கணும், நல்லது. அது மாதிரி தண்ணிய கரெக்டா அந்த டயத்துக்கு குடிக்கிறோமா, அளவோட குடிக்கிறோமா நேரத்துக்குன்னு பாக்கணும். அதே மாதிரி உடம்பு நல்லா சத்துள்ள ஒண்ணு சாப்பிடுறோமா, நல்லா தூங்குறோமா, அது உடம்பு பாக்கணும். அது சூழல் கொஞ்சம் நானும் அதுல முயற்சி பண்ணி சூழல் அமைய மாட்டேன் என்னன்னு தெரியலையா. கரெக்டான உணவு சைவ உணவு தான் சாப்பிடுறேன். கரெக்டான உணவு கரெக்டான நேரத்துல சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த கடை
நமக்கு தொழில் இதுதான் வருமானம், இதுல வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதனால டவுன் ஆயிடுச்சு. நான் அது வந்து ஃபீல் பண்ணல. சரி, கடவுள் நமக்கு இது ஒரு நல்லதுதான், இது நடந்தா நல்லது. நீங்க சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கல் அது முயற்சியை வந்து கரெக்டா பண்ணணும். முயற்சி பண்ணணும். அது வந்து ஒரு அர்த்தமில்லாத முயற்சி இல்ல, முயற்சி நன்முயற்சி பண்ணும்பொழுது கண்டபடி முயற்சி பண்றது இல்ல. இப்ப ஒரு துப்பாக்கி கொடுக்குறோம், ஒரு கத்தி, ஒரு கொடுவால், கத்தி, ஒரு கோடாரி, ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம் கையில, இது வேலை செய்ய வெட்ட சொல்றோம், ஒரு துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்றோம். அப்படிங்கும்போது நீங்க கரெக்டா குறிப்பா சுட்டதான் போய் பாயிண்டா அடிக்கும். நீங்க பாட்டுக்கு எங்கேயோ பாத்துட்டு சுட்டீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே 100க்கு 100 அந்த பாயிண்ட் இருந்தாதான் மனசு, அந்த தெளிவு, அந்த விழிப்புணர்வு, அந்த கவனம், அந்த கருத்து, அந்த புரிதல் எல்லாமே. உடம்பு நல்லா இருந்து மனசு சந்தோஷமா இருந்துகிட்டு உடம்பு நல்லா இருந்தாலும் ஒரு வேலையை, எந்த வேலையும் உடம்பு நல்லாதான் வேலையை செய்ய முடியும். ஆமா சாமி, அது உண்மை. செய்ய போறீங்க, இந்த தியானம் பண்றதை விட்டுருங்க, தியானம் பண்றதை விட்டுருங்க. ஒரு வேலையே செய்ய போறீங்கன்னா நல்லா மனசு நல்லா ஷார்ப்பா, நல்லா சந்தோஷமா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், ரெண்டு நல்லா இருக்கும். வேலையை பிளான் போட்டு கரெக்டா பண்ணுவீங்க. ஆமா சாமி, பிளான் போடணும். சும்மா போய் உடம்பு நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்குன்னு ஒரு பிளானிங் இல்லாம போய் ஏதோ செஞ்சீங்கன்னா தப்பா செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆமா சாமி, நல்லா பிளான் பண்ணி காட்சிப்படுத்தி பார்த்துட்டு, சிந்து நல்லா பிளான் பண்ணி பார்த்துட்டு, இது இப்படி செய்யணும், இப்படி சொல்லி நல்லா நினைச்சு பார்த்துட்டு, ஓகே வெற்றிகரமா செய்யலான்ட்டு போறீங்க. அது என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு போறீங்க. ஒரு பிரேயர் கூட பண்ணிக்கலாம், சாமி இந்த வேலைக்கு போறப்ப நல்லா எனக்கு கூடவே இருந்து இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுங்க சொல்லி கூட போலாம். இப்படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு புறப்பட்டு போறோம். நான் கூட கேட்டேன், நான் கூட ஒரு காரியம் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு, தடையாயிட்டு, தாமதமாவே இழுத்துட்டு கிடந்தது. சாமி என்னப்பா, நான் வந்து இந்த வேலையை செய்யட்டுமா வேண்டாமான்னு கேட்டேன். சரிடா செய்யடா, முழு முயற்சி எடுத்து செய்யறான்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உத்தரவை கேட்டுட்டேன், செய்யட்டுமே வேண்டாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல இறங்கின மாதிரி 10 நாள் 15 நாள் முயற்சி பண்ணி ஒரு மாசமே, இப்ப 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளா முயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணி போராடி அது நல்லபடியா திருப்தியா செஞ்சு முடிச்சுட்டேன். அது மாதிரி நம்ம உத்தரவு கேட்டு கூட செய்யலாம், தப்பு இல்ல. லேட்டா இழுத்துட்டு கிடக்கும். அது மாதிரி என்ன செய்யணுமோ, அது என்ன பிரச்சனை முயற்சி பண்றோம் இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னா சாமியை தான் கேட்கணும். நீங்க எங்கிட்ட கேக்குறீங்களா, சாமியை கேளுங்க. ஏன் சாமி, என்ன காரணம், எனக்கு ஏன் வந்து தியானம் வரல, ஏன் இப்படி இருக்கு, ஏன் வருமானம் இல்ல, ஏன் வந்து வருமானத்துல குறையுது, ஏன் உடம்பு இப்படி இருக்கு, இதுக்கு என்ன காரணம் சொல்லி கொடுங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன், எனக்கு என்னன்னு திருப்பி கேளுங்க, விடாதீங்க. நானும் அப்படி நான் மட்டும் இப்ப எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் எப்படிதான் நான் என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன். இப்ப நான் ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்காங்க, இவங்களுக்கு பிரஷரு என்ன கேட்டேன், உடனே எனக்கு ஆன்சர் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து வரம் கொடுத்துருக்காரு, ஆனா உடனே ஆன்சர் பண்றேன். உதாரணம் சொல்றேங்க, ஒருத்தர் வந்தாரு பிரஷர், அதாவது வந்து தீபாவளிக்கு மறுநாள் நல்லா கறி சாப்பிட்டுருக்காரு, நல்லா சாராயம் ஃபுல்லா குடிச்சிருக்காரு, சாராயத்தையும் குடிச்சிட்டாரு, ஒரு கறி சாப்பிட்டாரு, நல்லா பலகாரமும் சாப்பிட்டுருக்காரு, என்னென்னலாம் எல்லாமே பண்ணிட்டாரு. பண்ணின உடனே பிரஷர் ஏறிக்குச்சு, சாராயம் கறி ஏற்கனவே கொஞ்சம் பிரஷர் இருக்குது, பிரஷர் உடம்பு. அப்ப அந்த பிரஷர் வந்து ஃபுல்லா ஆயிட்டு ஒண்ணு முடியல, ஒண்ணு உடம்பு முடியாம இந்த ஆஸ்பத்திரிக்கு போலாமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போய் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு பெட்ல இருந்தாவே என்ன ஆச்சு, 2 நாளைக்கு பெட் சார்ஜ் 5000 ஒரு பெட்ல, பெட்டுக்கு மட்டும் 5000 ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு போட்டானா 10,000 ஆச்சு பெட்டுக்கு. அப்புறம் இந்த மருந்து மாத்திரம் அது ஒரு 10,000 20,000 கொண்டு வந்துருவோம், குறைஞ்சது ஒரு 20,000 30,000 கொண்டு வந்துரும். அப்ப நான் வந்து அந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். அது நடந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சொன்னாங்க, நான் சரி பண்றேன் அப்படின்னு. எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி தெரியாது, நான் சரி பண்ணி போடுறேன் அப்படின்னு. நான் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு உறுதியா சொல்லவும், இது நானே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா என்னைய ஃபாலோ பண்ணி இப்ப வந்து உட்காந்துட்டாங்க. வீட்லயே வந்து உட்காந்துட்டாங்க, அங்க இருந்தவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. நான் என்ன பண்றேன், வீட்டுல இருந்து உட்காந்துட்டு சொல்லிட்டு நான் சாமி நினைக்கிறேன், மேல நினைச்சு, சாமி அப்பாவே, அப்பா சிவாப்பா, நீ வந்து எனக்கு என்ன செய்ய, என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இதுக்கு வந்து நீங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் குடுறாரு. நல்லெண்ணெய் ஒரு 6 லிட்டர் சுத்தமான எண்ணெய் வச்சிருந்தேன், எப்பவுமே ஆட்டி வச்சிருப்பேன். அப்ப வந்து சுத்தமான எண்ணெய் ஒரு 6 லிட்டர் கொடுத்துட்டேன். வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய்லாம் வச்சிருப்பேன் தோட்டத்துல, அதான் ஒரு 1/2 கிலோ கொடுத்துட்டேன். இத வந்து வதக்கி, இந்த நல்லெண்ணெய் வதக்கி சாப்பிடுன்ட்டேன். அதை கொடுத்துட்டு அப்புறம் சாமி சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ வந்து ஒரு 7-8 தலை சொல்றேன், இதெல்லாம் போட்டு கசாயம் பண்ணி ஒரு 1 லிட்டர் கொடுத்துருட்டாரு. பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சீரியஸா இருக்கிற கேஸுக்கு நான் கேக்குறேங்க, சீரியஸா இருக்க கேஸுக்கு நான் கேக்குறேன், சாமி உடனே எனக்கு ஆன்சர் பண்றாரு. என்ன சொன்னாருன்னா, அருகம்புல்ல போடுன்ட்டாரு. பிரஷர் தானே, அப்ப இந்த அருகம்புல்லு நல்லா நிறைய வெட்டி போடு,
அப்புறம் இந்த முருங்கைத்தலை கொஞ்சம் போடு. முருங்கைத்தலை சத்துக்கு தான், அது ஒரு சத்து, அது பிரஷரை குறைக்கும், எல்லாமே நல்லது, உடம்பு சத்தாவும் இருக்கும். அப்ப இந்த முருங்கைத்தலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி போடு. அருகம்புல்ல வந்து ஒரு 4 கைப்பிடி போடு, நிறைய போடு. அருகம்புல்ல வெட்டி போடு. அப்ப தோட்டத்துல அருகம்புல் நிறைய இருந்தது. அருகம்புல் ஒரு 4 கைப்பிடி நிறைய வெட்டி போட்டேன். இந்த முருங்கைத்தலை வந்து ஒரு கைப்பிடி போட்டேன். அப்புறம் இந்த மணத்தக்காளி கீரைன்னு, அதாவது இந்த ஆரஞ்சு கலர்ல பழம் இருக்கும். மிளகு தக்காளி இல்ல, மிளகு தக்காளி கருப்பா இருக்கும் பழம். நான் சொல்றது மணத்தக்காளி, அதான் மூலிகை. அது வந்து ஒரு மூலிகை தான் அது. அப்ப இந்த மணத்தக்காளி சாப்பிடறதுனால என்ன ஆகும், வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாம் சரியாகும். ரொம்ப அது விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அது ஒரு நல்லா எனர்ஜியாவும் இருக்கும், ஃபுல் எனர்ஜி இருக்குது, உடம்பு சத்து இருக்குது. அதே மாதிரி மற்ற புண்ணு ஆடுறது நல்லா, வாய் புண்ணு எல்லாம், அல்சர் கில்சர் எல்லா புண்ணுமே ஆத்தி விட்டுரும். வாயெல்லாம் புண்ணா இருந்தாலும் ஆத்தி விடும் அது. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு எனர்ஜியாவும் இருக்கும் சாப்பிட்டா. இந்த மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி, அது இருந்தது தோட்டத்துல. அவர் மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி நல்லா போட்டேன். இந்த முருங்கைக்காய், அருகம்புல்லு, மணத்தக்காளி இதெல்லாம் போட்டு, அப்புறம் வேப்பலை வந்து ஒரு உருண்டை அரைச்சி கொடுத்துட்டேன். இதெல்லாம் செய்யறேன் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பா நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் கொடுத்துட்டு, வெண்டைக்காயை கொடுத்துட்டு, இந்த இதெல்லாம் வேப்பந்தலை ஒரு உருண்டை அரைச்சி, மஞ்சத்தூள், விரலி மஞ்சள், வேப்பந்தலை இதெல்லாம் ஒரு உருண்டை அரைச்சி கொடுத்துட்டு, இந்த கசாயம், இந்த அருகம்புல்லு, மணத்தக்காளி கீரை, முருங்கைத்தலை, அப்புறம் இன்னொரு ஒரு இலையெல்லாம், இந்த குப்பைமேனி எல்லாம் கொஞ்சம் கைப்பிடி, இதெல்லாம் போட்டு கசாயம் பண்ணி 1 லிட்டர் எடுத்துட்டேன். பாட்டில ஊத்தி கொடுத்துட்டேன். இது வந்து இப்ப குடி, சாயந்தரம் குடி, காலை குடின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அவன் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். 1.5 மணி நேரம் ஆச்சா, கொடுத்து அனுப்பிச்சிட்டு உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படியே அவர் நினைக்கிறேன், சாமி இது எந்த தடையெல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா குணமாயிருணும்பா அப்படின்ட்டு 10 நிமிஷம் அப்படியே தியானம் பண்றேன். சாப்பிடும்போது தடை ஏற்படக்கூடாது, நல்லபடியா அவங்க சாப்பிட்டு நல்லபடியா குணமாயிரும்ட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே முழுமையா தியானம் பண்ணி அவர் நினைக்கிற, சாமி இது நல்லபடியா குணமடைஞ்சிடணும்ட்டு. தடை ஏற்படும், சாப்பிடும்போது தடுத்து நிறுத்திடும் அவங்களுடைய கர்மவினை. ஒரு மாயா பிசாசு எது தடுத்து நிறுத்தி குழப்பி விட்டுரும். 10 நிமிஷம் பிரேயர் பண்றேன் நினைக்கிறேன், நினைச்சு முடிச்சுட்டு கன்ஃபார்மா உறுதியா நினைச்சிட்டு, சாமி நல்லா விட்டுட்டேன். அப்புறம் வந்து 5 நாள் ஆச்சு, அவங்க வரவே இல்லை. அப்புறம் 5 நாள் கழிச்சு நான் போய் பாக்குறேன் அவங்கள, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த செலவும் இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னாங்க. அது சொல்றதுக்கு வரல, 5 நாள் நல்லா இருக்காங்க, நான் அதோட மேன்மை தெரியாம வரல. போயிருந்தா 20,000 செலவாயிருக்கும். நமக்கு ஒரு காணிக்கைன்னு ஒரு 100 ரூபா கூட கொடுக்கல, எதுவுமே கண்டுக்கல, வரவே இல்லை. நன்றி சொல்ல கூட வரல பாருங்க. அப்ப எங்க போய் 100 ரூபா கொடுக்க போறாங்க, 100 ரூபா கூட கொடுக்கல. ஒரு நன்றி சொல்ல சரியாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வரல. நான் போய் கேக்குறேன் திருப்பி மறுபடியும். ஆமா, அது மாதிரி உலகமே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றேன், நான் வந்து யாருக்கும் செய்ய வேண்டாம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்ப 20 வருஷம் ஆகுது, 20 வருஷமா இப்ப வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் உயிரோடு இருந்தாரு. நான் சொல்லிட்டேன், அத நேரா போய் பாத்துட்டு, உனக்கு வந்து சாராயம் உனக்கு யமன், இந்த கடலெண்ணெய் இருக்கு பாரு, கடலெண்ணெய் அது யமன். நல்லெண்ணெய் தான் சாப்பிடணும், நல்லெண்ணெய் தான் நீ சாப்பிடணும். கறி சாப்பிடக்கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த கறி சாப்பிடுறது, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சாப்பிடுறது, இந்த மாதிரி இந்த பிரஷர் உண்டாகிற விஷயத்தை எதையுமே செய்யக்கூடாது. எச்சரிக்கை, கவனமா இருந்துக்க. நான் வந்து காப்பாத்தி விட்டுறேன், நீ கவனமா இருந்துக்கப்பா, நல்லா இருந்துக்க அப்படின்னு விளக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் உயிரோடு இருந்து நல்லா தான் இருந்தாரு. எந்த பிரச்சனை, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போல நல்லா இருந்தாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மள ஃபாலோ பண்ணல, நம்மள எதுவும் கண்டுக்கவே இல்லை. நான் ஒரு டொனேஷன் கொடுக்கல, ஒரு எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மக்கள் இப்படிதான் இருக்காங்க, எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க நமக்கு ஹாஸ்டல் போய் உட்காந்துருக்கணுமேன்னு நினைச்சு பாக்கல. அதனால நானும் வந்து அதிகமா இதுல எல்லாம் போய் இறங்குறது இல்ல. நம்ம ஏன் அதுக்கு உண்டான முயற்சிகளும் அதுக்கு உண்டான உணர்வு நிலைகளும் அப்படி வரவங்களுக்கு எதுக்கு சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னா, சொல்லுங்க, நீ வந்து இப்ப ஒண்ணுமே புரியலங்கிற, கேளுங்கிற, சாமியை கேளு, சாமி இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா சொல்லு, திருப்பி திருப்பி கூடாது. இப்படி எது பண்ணாலும் ஒண்ணு சரியா வரல. எவ்வளவு நான் கூட எவ்வளவு உங்களுக்கு பிரேயர் பண்ண சொல்லிருக்கேன், தொடர்ந்து கூட 10 நாள் பிரேயர் பண்ணிருக்கிறோம். அப்பவும் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரலன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப ஏதோ ஒரு கடினமான ஒரு பிரச்சனை, அது என்ன வழின்ட்டு அவர்தான் கேட்கணும். கண்டிப்பா கேக்குறேன் சாமி, என்ன செய்யணும்ட்டு கேக்குறேன். கண்டிப்பா நீங்க சொல்லும்போது நான் கேட்காத இருப்பேனா? நீங்க தேவைப்பட்டா நான் சொல்லக்கூடிய அந்த மூலிகை ஒண்ணு இருக்கு, சரிங்க, அத நான் சொல்ற மாதிரி இந்த விரலை மஞ்சள், வேப்பிலை சேர்த்து சாப்பிடுங்க அந்த மூலிகை. சாப்பிடும்போது கண்டிப்பா ரொம்ப நேரம், நீண்ட நேரம் தியானம் அப்படியே செட் ஆகும். நல்ல தியானம், உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். அப்படிங்கிறது நீண்ட நேரம் தியானம் பண்ணி அப்படி அவரோட இணைஞ்சிருக்கும் போதுதான் உங்களுடைய கர்ம வினை எதுவா இருந்தாலும் கரைய ஆரம்பிச்சிடும்.
சரிங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா கரெக்டா பண்ணிட்டு வரணும். ஒரு ஒரு 3 மாசமா 2 மாசம் பண்ணுனாதான் அதனுடைய விடுதலை ஆகும், வெற்றி கிடைக்கும், விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு சும்மா புலம்பிக்கிட்டு எங்களுக்கு போன் போட்டு இப்படி கஷ்டமா இருக்குங்க என்னன்னு உண்மையே புரியலன்னா நான் தான் எல்லாம் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். நீங்க கண்டினியூஸா பண்ணணும். அது உடம்பு நல்லா வச்சுக்கணும், மனசு நல்லா வச்சுக்கணும், கண்டினியூஸா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது. இந்த உலகத்துல எல்லாமே முயற்சி தான். முயற்சி பண்ணாமலாம் எதுவுமே நடக்காத ரகசியம். முயற்சி எப்படிப்பட்ட முயற்சி நான் சொன்னேன். நீங்க பாட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கனாபுரான்னு சொல்றது இல்ல, கொடுவா எடுத்துட்டு டப்பு டப்புன்னு கனாபுரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல. கரெக்டா பாயிண்டா வெட்டுறோம். கொடுவா நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிறா, நீ ஷார்ப்பா இருக்கணும். கொடுவா ஷார்ப்பா இருக்கு பிரயோஜனம் இல்ல, நீ ஷார்ப்பா இருக்கணும். கொடுவா ஷார்ப்பா இருக்கு, கொடுவா ஷார்ப்பா இருக்கு, ஆனா நீ கனாபுரம் வெட்டி இருந்தா வச்சுக்காது, அம்மன் வெட்ட தெரியாம என்ன பண்ண முடியும்? தப்பாதான் போகும். நீ கொடுவால ஷார்ப்பா இருக்கணும், நீ ஷார்ப்பா கவனமா கரெக்டா வெட்டினா ஒரு வெட்டு 2 வெட்டுல வெட்டிடலாம் குச்சை ஒரு பொருள். ஆனா வந்து நீ கொடுவா ஷார்ப் என்ன ஆகும்? நீ நல்லா இருக்க, கை நல்லா வலுவா இருக்குது, ஆனா கொடுவா ஷார்ப் இல்ல. டப்பு டப்பு டப்புன்னு வெட்டி 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 கை வலி தான் எடுக்கும், கை தான் வலிக்கும். கொடுவாலும் ஷார்ப்பா இருக்கணும், நீ ஷார்ப்பா இருக்கணும். கரெக்டா போற பிளான் பண்ற, அந்த வேலையை முடிக்கிற. அப்படி அதே மாதிரிதான் உடம்பு மனசு நல்லா வச்சுக்க. தொடர்ந்து தியானம் பண்ணு, தொடர்ந்து செட். அப்படி பயப்படாத, தைரியமா. அதான் சொல்ல, தைரியமா இருந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கிறேன். கண்டிப்பா இந்த டெக்னிக்கை பயன்படுத்தணும். அதுதான் டெக்னிக்கை பயன்படுத்தி விட்டணும். சும்மா நான் ஏதோ பண்றேன், உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, நான் ஏதோ பண்ணிட்டு கிடக்குறேன்னா அது இப்போ ஒன்னும் வேலை ஆகாது. டெக்னிக்கை பயன்படுத்து. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அப்படி போயிட்டு தியானத்துல தியானம் பண்ணு. பொட்டு வைக்கிறது நினைக்கிறேன், அப்புறம் உச்சந்தலை நினைக்கிறேன், அப்புறம் அப்படியே அவர் இருக்கிறாருன்ட்டு அப்படியே சும்மா இருக்கிற, அங்க மேல இருக்கிறாரு, அப்படியே இணைஞ்சிருக்கிறோம், அப்படியே சும்மா சும்மா இரு, அப்படியே அவ்வளவுதான். இந்த பயிர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. இது டெக்னிக்கா நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் படி பண்ணு. கண்டிப்பா செய்யறேன். தியானம் பண்ணும் போது எப்படி பண்ணணும்? சும்மா இருக்கணும். நம்ம தான் சிவம், அங்க நீ சிவம் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல, நீ இல்ல. அப்ப சிவனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற. இது எல்லாம் விட்டுரு. உனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வியாபாரம் நடக்கல, அது புலம், அதெல்லாம் எல்லாம் மறந்து விட்டு நினைக்கவே வேண்டாம். அவரை மட்டுமே அந்த சமயத்துல ஒரு 5 நிமிஷம் அவரை மட்டுமே நினைச்சு, அதுக்கப்புறம் மதிய நேரத்துல ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி அவரை 1 நிமிஷம் 2 நிமிஷமாவது நினைக்கணும். அதே மாதிரி இடையில கூட நினைச்சுக்கணும், அப்போதைக்கு நினைச்சுக்கணும். இப்படியே கண்டினியூஸா ஒரு 3 மாசத்துக்கு பண்ணு. அப்ப வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். அப்ப வெற்றி ரிலீஸ் ஆயிட்டுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு ஈஸியா இருக்கும், ஒரு அனுபவம் கிடைச்சிடும். இந்த முயற்சி நீ பண்ணி முடிச்சுட்டு வச்சுக்க, இந்த முயற்சியை பண்ணும்போது தொடர்ந்து பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை உனக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே ஈஸியா இருக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சும்மா வந்து நடக்கலையேன்னு புலம்புறதுனால என்ன ஆக போகுது? நீ வந்து அதையே நினைச்சுக்கிட்டு அதையே பேசிக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் மாற்றங்க அப்படியேதான் இருக்கும். அதுதான் நடந்துட்டே இருக்கும். என்ன புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு அதே சரியில்லை, நடக்கல, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது சரியில்லை, இது இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்துச்சுங்க, அப்படியேதான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, மௌனமா செய்யுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இடையில வந்து எது நடந்தாலும் நன்மைக்குன்ட்டு அந்த முயற்சியை விட்டுறாதீங்க. எல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, எல்லாம் நல்லதா மாறிக்கும். ஆமா, திடீர்னு வெற்றி வரும், அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு வெற்றி வரும். அது வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல. எல்லா வெற்றியும் அடைஞ்சு என்ன பண்ண போற சொல்லு? எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டப்பா, எல்லா வெற்றியுமே அடைஞ்சு முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? அது யாரு நான் கேட்கல, என் குருநாதர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் கேட்பாரு, இவ்வளவு கஷ்டப்படுறப்பா தெரியுது, ஆனா நீங்க எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? அப்போ அந்த கஷ்டம் இருக்கணும், சிவனை தியானம் பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணணும், அதுக்காக தான் இந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பிரச்சனை கஷ்டமெல்லாம். அப்ப அது முயற்சி பண்ணி நீ வெளியே வரணும். வெற்றி அடைஞ்சிட்டு வெளியே வந்துட்ட, ஜெயிச்சுட்ட, வெற்றி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அவ்வளவுதான். வெற்றி அடைஞ்சு எல்லா வெற்றி அடைஞ்சிட்டா அவ்வளவு முடிஞ்சுது, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்ண? சும்மா இருக்க போற. அப்புறம் என்ன பண்ண போறேன்னா, நான் சும்மா அப்படியே ஆனந்தமா சுகமா அப்படியே பாதுகாப்போட அப்படியே ஆனந்தம். இப்ப நான் இருக்கிறேன், அதான் அப்படிதான் இருந்துக்கிறேன், அப்படிதான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம 24 வருஷம் எந்த சவுண்ட், எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படியே 24 மணி நேரம் தியானம் பண்ணலாம், எப்பனாலும் பண்ணுவேன். எனக்கு எல்லாம் டைமே கிடையாது. விடிய 4 மணிக்கு தான் பண்ண சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது. எந்த எனி டைம் இங்க 100 அமைதியா இருக்கு. இப்ப கூட எல்லாம் ஒரு இது பாதுகாப்பு பண்ணிருக்கிறேன் நிறைய. அதெல்லாம் வந்து பாதுகாப்பு, ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்ப 100 அமைதியா இருக்கு. சந்தோஷம். அது மாதிரி எல்லா வெற்றியும் அடைஞ்சு சும்மா இருக்க போற, அப்படியே ஆனந்தமா சுகமா அப்படியே நிம்மதியா இருப்ப, பாதுகாப்போட நல்ல ஃபுல் பவரோட அப்படியே தெளிவா அப்படியே இருப்ப. அதை அதான் நம்ம லட்சியம்.
கண்டிப்பாய்யா, இந்த கண்டிப்பா. வினாடியிலேயே சொர்க்கம். இந்த வினாடியிலேயே அந்த மிக உயர்ந்த லாபம், மிக உயர்ந்த நிலை அவரோட இணைஞ்சிருக்கும். அப்படியே அந்த சூழ்நிலையே அமைதியா மாறிடுது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இதை பண்ண வெற்றி அடைஞ்சிட்டா, வெற்றி அடைஞ்சிட்டா உங்க சுற்றுப்புற சூழ்நிலையே அமைதியா சூப்பரா மாறிடும். தொந்தரவே இருக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது, யார் டிஸ்டர்பன்ஸ் எந்த இது இருக்கு, அமைதியா இருக்கும். நீங்க இருக்கிற இடம் அமைதியா மாறிடும். சரிங்கய்யா, கண்டிப்பா. அதான் சொர்க்கம், அதான் சொர்க்கம். தொந்தரவு இல்லாம இருக்கு பாரு, அதான் சொர்க்கம். சரிங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன? அது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. எனக்கு தேவையானது எல்லாமே சொல்லிட்டீங்க. இதை நான் பயன்பெற்று முயற்சி இல்லாம எதுவுமே இல்ல. இந்த உலகத்துல முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது. இப்ப உலகத்துல ஒரு உலக காரியம், ஒரு படிப்பு படிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, ஏதோ ஒரு விஷயம், ஒரு இது ஜெயிக்கணும், போட்டியில ஜெயிக்கணும், ஏதோ ஒண்ணும் உலக காரியங்கள், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஜட்ஜி, எல்லாமே முயற்சி தான். முயற்சி பண்ணாமல எதுவுமே நடக்காது. உலகத்துல ஒரு பதக்கம் வாங்கணும், ஒரு வெற்றி அடையணும்னா எவ்வளவு முயற்சி ரிஸ்க் எடுக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒவ்வொன்னா நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தையும் எப்படி விடிய படிக்கிறான், என்னென்ன முயற்சி பண்றான். கண்டிப்பா பெரும் முயற்சிகள் பண்ணாதான் உலக வெற்றிக்கு, உலக காரியத்துக்கு. ஆனா இது ஆன்மீக காரியம். ஆமாங்கய்யா. நான் சொல்ற லட்சியம் இதுக்கு மேல லாபமே இல்லங்கிற ஒரு. ஆமாங்க, இதுதான் உயர்ந்தது. உலக விஷயத்தையும் பாத்துக்கணும், இதுக்கும் அந்த முயற்சியும் பண்ணிக்கணும், இந்த முயற்சியும் பண்ணணும், இதுக்கும் பாதுகாப்பா இருந்தது. இந்த முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த முயற்சியும் பண்ணிதான். சரிங்க. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் 3 மாசம் முயற்சி எடுக்கிறேன், 6 மாசம். அப்ப அந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது எனக்கு அப்ப ஒரு ரூபா கூட காசு கிடையாது, கையில 1 ரூபா கூட கிடையாது. டெய்லி நான் வருமானம் சம்பாரிச்சாதான் காசே. தோட்டத்துல சொந்தமா தொழில் பண்ணேன், என்னங்கிறது சொல்லிடுறேன். சொந்தமா ஒரு தொழில் பண்ணேன். அதாவது ஒரு டெய்லி ஒரு 100 கத்தை கீரையை போட்டுருவேன். 50 கத்தை 100 கத்தை போட்டுருவேன் டோட்டல். அப்ப தினம் 100 கத்தையை கொண்டு சேல்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் வேலை. அப்ப அந்த 100 கத்தையை சேல்ஸ் பண்ணிட்டு வந்துருவேன். கட்டி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு தோட்டத்துல இருக்க கீரையை கொண்டு போய் 100 கத்தையை சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடும். அதான் வருமானம். அந்த வருமானத்தை வச்சுக்குவேன். டெய்லி யோகா பண்ணுவேன், தியானம் பண்றேன். டெய்லி காலையில 5 மணிக்கு முடிச்சிருவேன் தியானம் பண்ணிட்டு. அப்புறம் அடுத்து கீரையை போய் அறுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு சேல்ஸ் பண்ற வேலையும் பண்ணி ஆகணும். இல்லையா பண்ணிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டாகணும். 11:30 மணிக்கு தியானம் பண்ணணும். திருப்பி 1 மணிக்கு சாப்பிட்டுக்குவேன். இப்படியே அது ஒரு மத்தியானத்துக்கு மேல அந்த கீரை எல்லாம் ரெடி பண்ணணும். கீரையை தண்ணி விடுறது, இதெல்லாம் அந்த எல்லாம் பாத்துக்கணும். மத்தியானம் வெடிகாலம் கீரை அறுக்கணும். அது மாதிரி அறுத்து கட்டிடணும். இப்படியே வருமானத்தையும் பண்ணிக்கிட்டு நான் தியானமும் பண்றேன். நம்மகிட்ட ஒரு பைசா பணமே கிடையாது. அன்னைக்கு அந்த காசு வந்தாதான் செலவுக்கு பண்ண முடியும். வருமானம் அந்த மாதிரி இருந்து யோகா பண்ணிருக்கேன் 3 மாசம். சரிங்க. அதெல்லாம் வருமானத்தையும் பார்க்கணும், நம்ம யோகாவும் பண்ணணும், முயற்சி பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணியாகணும். பண்ணுங்க. வெற்றி. ஓகேவா? ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி மேல் வெற்றி வரணும், ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடக்கணும், 100க்கு 100 சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் தீட்சை எடுத்துங்க. தீட்சை எடுத்துக்கிற விரும்புகிறவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, சில நண்பர்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு மெடிசன் தயார் பண்ணியிருக்கேன். அந்த மெடிசனை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ண முடியும். மற்றபடி அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் வரும், நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மனசில் நல்ல இந்த கவனம் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். மனசில் நல்ல ஞாபக சக்தி, மெமரி பவர் நல்லாயிருக்கும். அந்த மெடிசன் 100க்கு 100 நேச்சுரலாக இயற்கையாக தயார் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அந்த மெடிசன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலில் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம். முதல்ல 89 ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அல்லது ரெண்டாவதாக 599 ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம்.
அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது 1999 ரூபா. 2000க்கு ₹1 கம்மி. அந்த மாதிரி கூட நீங்கள் பணம் கட்டி மெம்பராக சேர்ந்துக்கலாம். அப்படி சேர்ந்துக்கும் போது நீங்கள் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தியான பயிற்சி பற்றிய வீடியோக்கள், அப்புறம் கிரியா யோகா பயிற்சி அப்படி வீடியோக்கள், அப்புறம் அஸ்வினி முத்திரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அஸ்வினி முத்திரை செய்கிறது, அந்த பயிற்சி எப்படி செய்கிறது, அது பற்றிய வீடியோக்கள், இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். மெம்பராக சேர்ந்துக்குங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு கீழே பாருங்கள், இதுக்கு கீழே சின்னதாக ரோஸ் கலரில் ஒரு ரவுண்டாக ரோஸ் கலரில் இருக்கும், சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும் ரோஸ் கலரில். அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளார போயிடலாம். அந்த சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது மெம்பராக ஜாயின் பண்ணுறது. அந்த ஜாயின்னு ஒரு பட்டன் அமைச்சிட்டிங்கனாக்கா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டணும். அதாவது உங்கள் ஜிபே நம்பர், ஜிபேன்னு இருக்கும், ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நம்பர் கேட்கும். உங்கள் ஜிபே நம்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் பணம் அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர் அது கேட்கும். அதில் அந்த நம்பரை டைப் பண்ணிங்கனாக்கா அதில் போய்ட்டு நீங்கள் பணம் நீங்கள் கட்டலாம். பணம் கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம், மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே நன்றி. மெம்பராக சேர்ந்து 100க்கு 100 பலனடைய வாழ்த்துக்கள். நன்றி.